எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஆண்டாளருடைய நாச்சியார் திருமொழியிலிருந்து வாரணமாயிரம் பதிகத்துல 9வது பாட்டு. இப்போ நம்ம கேட்க போறது 9வது பாட்டு. பாட்டை சொல்றேன், கேட்டுங்க. வரிசிலை வாழ்முகத்து என்னை மாதாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதந்தன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகம் அட்டக்கனா கண்டேன் தோழினான். இது பாட்டு. இதை சொல்லும்போது வரிசிலை வரும்போது என்னை மாதம் வந்துட்டு அறிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதந்தன் கைமேலும் கை வைத்து பொறிமுகம் அட்டக்கனா கண்டேன் தோழினான். இது பாட்டு. அப்படி சொல்லுவாங்க, சொல்லணும். பட் கல்யாணத்தில் சொல்லும்போது அது ஒரு மாதிரி ராகத்தோட சொல்லுவாங்க. அந்த ஸ்லாங்கே அது ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி அது நல்லா இருக்கும், அந்த ஸ்லாங் அது. இப்போ இதுக்கு அர்த்தத்துக்கு வருவோம். வரின்னா அழகுன்னு ஒரு அர்த்தம். சிலைனா வில். வரி சிலைனா அழகான வில்லுன்னு அர்த்தம். வரிசிலை வரின்னா அழகியன்னு சொன்னோமா. வாழ்னா கையை சண்டை போடுற வாழ் கிடையாது. இந்த இடத்துல வாழ்றதுக்கு வீரம்னு அர்த்தம். வாளுக்கு வீரம்னு ஒரு பேர் உண்டு. வீரத்தை வந்து வாழ்வா, அந்த மாதிரி. அது வரிசிலை வாழ் வீரம். வரிசிலை வாழ் முகத்து, அந்த வீரம் தெரிஞ்சு அந்த முகம் எப்படி இருக்கான்? அழகிய சிலை, அழகிய வில்லு, வீரம் தெரிந்த முகம் கொண்டு அப்படி இருக்காராம். இப்போ நாராயணன் அப்படி இருக்காராம், கல்யாணத்துக்கு வந்துருக்குவார். அதுக்கப்புறம் என்ன சொல்றா? என்னை மாதிரி தான் வந்துட்டு என்னோட சொந்தக்காரெல்லாம் உறவுக்காரெல்லாம் சுற்றி வந்து நிற்கிறாளாம். என்னை மாறுன்றது என்னுடைய உறவுக்காரர்கள்னு அர்த்தம். என்னை மாறுனா உறவுக்காரர்கள்னு அர்த்தம். என்னுடைய சொந்தக்காரர்கள்லாம் சுற்றி வந்து நிற்கிறாளாம். என்னை மாறுதான் வந்துட்டு எரிமுகம் பாரித்துன்னா அந்த நெருப்பு அக்னி இருக்கு பாருங்க, எரியறது. அது பாரித்துன்னா கொழுந்து விட்டு எரியிற அக்னிய. கொழுந்து அப்படி அழுக்கறி கொழுந்து வருது இல்லையா, அதுதான் பாரித்து. எரிமுகம் பாரித்துன்னா கீழே எரியிற நெருப்பு மேலே கொழுந்து அப்படியே ஜுவாலையாக வரதான். அதை சொல்கிறாங்க. எரிமுகம் பாரித்துன்னா அதான். பாரித்துன்றது வந்து கொழுந்து விட்டு எரியிறது அக்னி. பண்ணுற அந்த கல்யாணத்துக்காக பண்ணுற அந்த யாகத்தில் அது வரதான். அந்த ஹோமம் வளர்க்குறா இல்லையா, அந்த ஹோமத்தில் அந்த அக்னி வந்து ஜுவாலையாக வரதான். எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தின்னா என் காரணமாக அர்த்தம். அந்த இடத்துல என்னை முன்னே நிறுத்தின்னா என் காரணமாக. இப்போ அவனை முன்னிட்டு தான் நான் இதை செஞ்சு தரேன் உனக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவனால் தான் நான் உனக்கு செஞ்சு தரேன்னு சொல்கிறேன் இல்லையா, அது மாதிரி இந்த காரியம் என்னால் தான் நடக்கிறது அப்படின்ட்டு பெருமையாக சொல்லிக்கிறா ஆண்டாள். என்னால் இந்த காரியம் நடக்கிறது, மகாவிஷ்ணு எனக்கு கல்யாணம் நடக்கிறது, நான் வந்து ரொம்ப அவ்வளோ அவரை விரும்பினேன், நான் அவர் மேலே காட்டின அன்புக்கு எனக்கு பரிசாக கிடைச்சிருக்கு, என்னால் தான் அந்த காரியம் நடக்கிறது, எனக்காக நடக்கிறது அப்படின்னு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறான். என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன். அரின்றது வந்து சிங்கம், ஞாபகம் வச்சுக்கோ. அரின்றது வந்து சிங்கத்துக்கு ஒரு பேர், அரின்னு பேர். அறிமுகன்னா அந்த சிங்கமுகம் நரசிம்மாவதாரத்தை சொல்ற. அறிமுகன் அச்சுதன்றது வந்து பெருமாளோட பேரு, நாராயணனோட பேரு. அச்சுதன்றதுக்கு ஆக்சுவலா பேருக்கு என்ன அர்த்தம்னா, சுதன்னா நம்ம உருவாக்கினது. சுதன்றது நம்மளே உருவாக்குறது சாதாரணமா. சுதன்னா மகன், தன்னுடைய மகன் அர்த்தம். மகன் வந்து நம்மளால உருவாக்கப்பட்டவன், இல்லாட்டா மகன் வந்திருக்க மாட்டான் இல்லையா. அதனால சுதன்னா மகன் அர்த்தம். மகன் வந்து நம்ம உருவாக்கினது. அச்சுதன்னா யாரும் அப்பா கிடையாது அவருக்கு, தானாவே உருவானது, தான் தோன்றின்னு வாழ. அதுதான் அச்சுதன்றது வந்து தானா உருவாகிறதுக்கு வந்து அச்சுதன்னு பேரு. சுதன்னா நம்ம உருவாக்குறது, அச்சுதன்னா தானா உருவாருது. சுதன்றது மற்றவர்களால் உருவாக்கப்படுறது, அச்சுதன்றது வந்து தானா உருவாருது. அதுதான் இந்த இடத்துல அச்சுதன். அறிமுகன் அச்சுதன் போட்டிருக்கு. அறிமுகன் அச்சுதன் கைமேலன் கை வைத்து, அவரோட கை மேல இவரோட கையை வச்சு, இதெல்லாம் கல்யாணத்தில் நடக்கிறது நம்ம தான் பார்த்துருக்குமே. அவரோட கை மேல என் கையை வச்சு, அச்சுதன் கை மேல பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கை கீழே இருக்கும், பொண்ணு கை மேல இருக்கும். பொறிமுகம், பொறி நெல் பொரிய நெருப்புல இடுவாங்க, பார்த்துருக்கீங்க இல்லையா. மச்சின வச்சு கூட வச்சு இடுவாங்க இல்லையா, அது. அறிமுகன் அச்சுதன்
பொறிமுகம் அட்டை. அட்டைன்னா ஞாபகம் வச்சுங்க. அதில் வந்து தட்டைன்னு இருக்கு, கை தட்டுறது அது மாதிரி தட்டுறது கிடையாது. அட்டை, பொறி முகம் அட்டை அப்படி எடுத்துக்கணும். பொறிமுகம் தட்டைன்னு இருக்கும். இப்போ இதில் பொறி முகம் அட்டை. அட்டைன்னா இடுறது, கொடுக்கறது. நம்ம அக்னிக்கு வந்து சுவாகான்னு சொல்லி விடுறோமே, அதுதான் அக்னிக்கு நம்மளா கொடுக்கறது. இடுறது, நீங்களா இடுறது. அக்னி கேட்டு உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறதுல, உங்ககிட்ட பிடிங்கிறது இல்லை, நீங்களா கொடுக்கறது. அதுதான் அட்டை. அது மாதிரி அட்டை கொடுக்க கனா கண்டே தோழினான். அதாவது பொறியிட்டதை சொல்கிறேன். பொறியிட்டதான் கனா கண்டாளாம் அன்னைக்கு. அதை சொல்கிறா, அவ்வளோ அழகாக சொல்கிறா. வரிசிலை வார்முகத்து என்னை மாதிரி தான் வந்துட்டு. வரிசிலை வார்முகத்துன்றது தான் சொன்னேன் இல்லையா, ஏதாவது விட்டு போயிருக்கான்னு பாருங்க. வரின்றது இந்த அழகிய, சிலைன்றது வில்லு, வரிசிலைன்றது அழகான வில், வாள்ன்றது வந்து வீரம், வாள் முகத்து அழகான வில்லு, வீரம் செறிந்த முகம். அப்படிப்பட்ட மகாவிஷ்ணு வந்திருக்கும் போது, அவர் வந்திருக்கும் போது என்னை மாதிரி தான் வந்துட்டு, என்னை சுற்றி என்னோட சொந்தக்காரெல்லாம் வந்துட்டு எரிமுகம் பாதித்து அக்னி கோய்ந்து விட்டு எரிய ஜுவாலையோடு எரியிற அந்த அக்னியை பார்த்து, அதை வந்து அக்னியை என்னை சாட்சியாக நிறுத்தி, எனக்கு எதிராக அக்னியை வளர்த்து அக்னிக்கு சாட்சியாக என்னை வச்சு, எனக்கு வந்து அக்னி தான் சாட்சி, அந்த ஜுவாலை விட்டு எரியறது அந்த அக்னி தான் சாட்சி, அக்னியை சாட்சியாக வச்சு அறிமுகன் அச்சுதன். அறிமுகன்றது நான் சொன்னேன் இல்லையா, நரசிம்மன் அறிமுகன். அச்சுதன்றதுக்கு தானே உருவானவர், தான் தோன்றி. சுதன்னா நம்ம உருவாக்குறது, அச்சுதன்னா தானே உருவாது. அச்சுதன் தன் அவரோட, அச்சுதன்னா நாராயணன் சொல்ற, நாராயணனை சொல்ற, நாராயணன் தன் அவருடைய கை மேல் என் கை வைத்து, அவரோட கை மேலே என் கையை வச்சு பொறிமுகம், பொறி நெல் பொறியிடுறதுன்றது கல்யாணத்தில் அது ஒரு சம்பிரதாயம். அந்த நெல் பொறியிடுறது பொறிமுகம் அட்டை. அந்த நெல் பொரியை வந்து அக்னியில் இடுவா. அது வந்து அக்னிக்கு சுவாகா கொடுக்கறது, அக்னிக்கு கொடுக்கறது. அக்னிக்கு சுவாகா பண்ணும்போது அதை அந்த இதை பொரிய விடுவா. அக்னிக்கு நெல் பொரியிடுறதுன்னு அதுக்கு எது ஒரு சம்பிரதாயம். அது தனியாக ஒரு சடங்காகவே பண்ணுவாங்க. அதெல்லாம் தனியாக ஒவ்வொரு நாளில் பண்ணுறது உண்டு. ஆனால் இப்போ தான் எல்லாம் ஒன்றா ஒரே மேடையில் பண்ணிடுறா இல்லையா, அதுதான் அந்த பொறிமுகம் அட்டை. அட்டைன்றது வந்து நீங்கள் கொடுக்கறது, அதாவது அக்னி பகவானுக்கு நீங்கள் நெல் பொரியை கொடுக்குறீங்களா, அதான் இடுறது. அதான் தெய்வம், அதாவது பவ்யமாக வணக்கத்தோடு கொடுக்கறது. அது அறிமுகம் அட்டை. கனா கண்டேன் தோழினான், அந்த மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு. இந்த பொறியிடுறதெல்லாம் எப்பயுமே அட்சதை, பெருமாளுக்கு அட்சதை சேர்க்கறதுன்னு ஒன்று இருக்குது. இந்த சரஸ்வதி பூஜை அன்றைக்கெல்லாம் நம்ம அட்சதை சேர்ப்போம். சேர்க்கும்போது என்ன பண்ணோம், நம்ம கை வந்து மல்லாந்து தான் இருக்கணும், மேலே பார்த்து தான் இருக்கணும். அப்படியே தான் சொரியணும். அப்படியே கையை முன்னாடி சாய்ச்சி அந்த இது கையில் இருக்க அந்த அட்சதையை அதில் விட மாதிரி பண்ணணும். நம்மளை விட பெரியவாளாக இருந்தால் கையில் அட்சதை எடுத்து மேலேருந்து நம்ம கை பக்கம் திரும்பி இருக்கணும். நம்ம கை உள்ளங்கை வந்து பூமியை பார்க்க இருக்கணும். அட்சதை சேர்க்கணும். சின்னவாளுக்கு சேர்க்கறதுனா, பெரியவாளுக்கு சேர்க்கறது, பெருமாளுக்கு பண்ணுற காரியங்கள்லாம் பண்ணும்போது நம்ம கை வானத்தை பார்த்து தான் இருக்கணும். நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்கணும், அவங்க எடுத்துக்கிறாங்கன்ற மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் கொடுத்து அவங்க வாங்கிட்ட மாதிரி வரவே கூடாது. உங்கள் கை மேலே இருக்கவே கூடாது, உங்கள் கை கவுந்திருக்கவே கூடாது, நல்ல நிமிந்து தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த பொறி இடும்போது கூட சில பார்த்தீங்கன்னா பொறி எப்படி கையை திருப்பி நெருப்பில் போடுற மாதிரி போட்டுருவாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. சுவாகான்றது நீங்கள் கையை மேலே அண்ணாத்தி வச்சுட்டு கையில் வச்சுட்டு அப்படியே சொரியணும். கையை அப்படியே சாய்ச்சி அதில் நெருப்பில் சொரியணும். அந்த மாதிரி அதுதான் நம்ம ப்ரொசீஜர். தான் ஆனால் அதை எத்தனை பேர் பண்ணுறான்னு தெரியல. ஆக பொறிமுகம் தட்டை, பொரிய நெருப்பில் இந்த அக்னி ஜுவாலையில் இடு கனா கண்டேன். அது மாதிரி பொறியிட்ட மாதிரி கனவு கண்டேன் தோழி அப்படின்னு தன் தோழிக்கிட்ட சொல்கிறான். நாளைக்கு 10வது பார்த்து பார்ப்போம். தேங்க்யூ.